பறந்துட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் வந்து அடிச்சிட்டான். யாருன்னே தெரியல. எப்பா உடம்புலாம் வலிக்குதே. யாரா அது? ஏய் யாரா நீ? எதுக்கு அடிக்கிற? மாமா நீயா? நீ ஆல்ரெடி எனக்கு துரோகம் பண்ண. இப்போ எனக்கு கொல்லையே முயற்சி பண்றியா? எங்க என்ன கூட்டு போற? ஐயோ நம்மள எங்க கிட்னாப் பண்ணி போட்டாப்புல. எதுக்கு என்ன கிட்னாப் பண்ணாப்புல? என்ன ஆச்சுன்னே தெரியலையே. சரி ஏஞ்சி பார்க்கலாம். இது என்ன இடம்? இது என்ன இடம்னே தெரியல. ஓகே மாமா, மாமா எங்க இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? சைமன் கூட சேராத, சொன்னா கேளு. இப்போ நம்ம மாமா வந்திருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, டே தம்பி நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சைமனும் நானும் சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா அதுக்கு நீ ரொம்ப குறுக்க வர. நான் உன்னை அப்பத்துலேருந்து காப்பாற்றணும்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இங்கே குறுக்க மட்டும் வந்துடாத. ஃபின்னோட சேர்ந்து நீ வந்து ரொம்ப ஆட்டம் போடுற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாமா சொல்றாரு. நம்ம சொல்றோம் நீ உயிர் வாழணும் அப்படின்னா சைமன் பண்ற வேலையிலேருந்து நீ மூக்கு நுழைக்காம இரு. அப்பதான் உன்னால உயிர் வாழ முடியும். சரி மாமா, நீ எதுக்கு சைமன் கிட்ட நான் சர்ச்சுக்கு போறேன்னு போட்டு கொடுத்த? அதுக்கு மேலே பதில் சொல்லு. நான் வந்து போட்டு கொடுத்தேன், ஒத்துக்கிறேன். ஆனா அவன் கிட்ட உன்னை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். நீ இதேமாரி பண்ணிட்டு இருந்தனா சைமன் நிச்சயமா உன்னை கொண்டிருப்பான். நான் சொன்னனால தான் உன்னை கொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம மாமா சொல்றாரு. நம்ம சொல்றோம் நீங்க பண்ற விஷயத்தால எத்தனை பேருக்கு பாதிப்பு வரும் தெரியுமா? என்னால இதை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு வந்து நான் உன்னை இழக்க விரும்பல அப்படின்னு நம்ம மாமா சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம சொல்றோம் இல்ல நான் மக்களை வந்து காப்பாத்துவேன். நான் வந்து என் உயிருக்காக என் உயிரை கொடுத்தா மக்களை காப்பான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து ஒரே அடியா போட்டு நம்ம மாமா சம்மடி அடிச்சிட்டோம். நம்ம மாமா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து கீழே விட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமா சொல்கிறாரு, ஓ என்ன அடிக்கிற அளவுக்கு உனக்கு திமிர் வந்துருச்சா அப்படின்னு வந்து நம்ம மாமா கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். ஓ கைஸ் இது ஒரு பாஸ் வெயிட் நினைக்கிறேன். மாமா சொன்னா கேளு, சண்டை நிறுத்திக்கலாம். எப்பா ஏய் எப்போ என்னடா இந்த மாமனோட இப்படி அடிக்கிறான்? மாமா இரு சொன்னா கேளு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தாய் மாமா இல்லாமல் போயிடக்கூடாது. நீ தான் என் மடியில் வச்சு காது குத்துன. நீ என்னையே இப்போ அட்டாக் பண்ணுறியே. இருடா போட்டு முடிச்சிடலாம். போடு தக்காளி. என்னடா அது சம்மடி. இரு தம்பி தம்பி போடு. ஐயோ அம்மா இரா கைஸ் ஒரு குத்து குத்திலாம். என்னடா மறைஞ்சு போகிறான். கைஸ் இந்த மாமன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்டேஷன் பவர் இருக்கு போல. ஆனால் உனா டெலிபோர்ட் இது பச்சை கலரில் ஏதோ ஒன்று போடுறாப்புல. அது என்னன்னே தெரியல. ஐயோப்பா மிஸ் ஆயிடுச்சுரா சாமி. ஓ அடி விழுந்துருச்சா? சாவடா உன்னை உடைய மாட்டா அப்படியே பிடிச்சிடா. சரியான ஒரு காம்போ. அப்படியே குதிச்சு இன்னொரு அடி அடிச்சிடலாம். சாவு எங்கடா அவன் திரும்ப மறைஞ்சு போயிட்டான். நல்ல செம்ம எஸ்கேப்பு. போடுறா தம்பி அந்த பஞ்சை. ஓகே கைஸ் இப்போ இந்த பவர் யூஸ் பண்ணிடலாம். இருக்க நம்மகிட்ட பவர் இருக்கு. ஐயோ எஸ்கேப் போயிட்டானே. டே மாமாங்காரா இருடா. டேய் நேருக்கு நேராக சண்டை போடுறா. அது என்னடா மறைஞ்சு வர கேவலமா போடுறா. செம்மடி தூக்கி அப்படியே விளாசியாச்சு. இன்னொரு அடி போட்டாச்சு. சரி நம்ம மாமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்குள்ளே அடி வந்துருச்சு. நம்ம மாமா சொல்கிறாரு, ஏய் நான் உன்னை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. நானும் மக்களை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செம்ம டைலாக்குங்க இது. டேய் நான் உன்னை காப்பாற்ற முயற்சி பண்ணுறேன், நான் மக்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுறேன். செம்மையாக இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம மாமா வந்து ஏஞ்சி வந்துட்டாப்ல. இப்போ என்ன பண்ணுறாருன்னா கையில் ஏதோ பட்டனை கொடுத்துட்டு என்னையா பண்ணுற? அப்பா ஏதோ தூக்கி போட்டாங்க. என்னதுன்னா அது? ஸோ ஏதோ பச்சை கலர் தூக்கி போடுறாப்புல. உங்கள் ஒய்யால இதெல்லாம் என்ன தடுக்காதுடா. எங்கடா மாமா வேற அறிவு இரு வர இப்போ வரண்டா உனக்கு காப்படிக்கிறதுக்கு. இங்கே தானே இருக்க. இப்போ பாருங்கடா என் போகிறேன். என்னங்க இது அடிக்கவே முடியல தம்பி. மறைஞ்சு ரொம்ப மறையிறானே. இரு எதா பண்ணலாம் இருங்க கைஸ். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம். ரொம்ப மறையிறாப்புல. இங்கே பாருங்களேன் அடிக்கிறதுக்குள்ளே மறைஞ்சிடறாப்புல. ஏய் அப்பா அஷ்டா சாமி பிடிச்சிடா. அவ்வளோதான் 2 அடி. சூப்பருங்க. 2 அடி அடிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். சூப்பர். இன்னொரு அடி அடிச்சிரு. ஐயோ மிஸ் ஆயிட்டாரே. இருக்குங்க கிட்ட போய் இன்னொரு பவர் யூஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இல்லை பவர் லாக் ஆயிடுச்சு. ஸோ கைஸ் 2 அடி அடிச்சதே பெரிய விஷயம். எப்பா இந்த பச்சை கலர் போடுறத பார்த்தாலே கடுப்பாக வருது. போடுற தக்காளி 3வது அடி. ஸோ டக்குனு பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சு விட்ற வேண்டியதான். முட்ரா ஆடுறா. அவ்வளோதான் பூச்சிட்டான்டா அவ்வளோதான்டா. ஸோ கண்டினியூஸாக 2-3 அடி அடிச்சாச்சு. வாங்கடா ப்ரோலர் செம்மாட்டிங்க. 3வது அடி நம்ம தலை வந்து பார்த்தீங்கன்னா கவுந்துட்டாப்ல. ஏப்பா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ விட ட்ரை பண்ணா. நம்ம அப்படியே கையை பிடிச்சி இழுக்கலாம்னு பார்த்தா அவன் நம்மளும் அப்படியே பிடிச்சி இது பண்ணிட்டான். யூனோ ரிவர்ஸ் கார்டு மாதிரி. அடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து நான் சொல்கிறத கேளு, ஒழுங்கா என் பக்கம் வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்ல. நீ ஏதோ பேசாதடா மாமா அப்படின்னு சொல்ல. அவன் திரும்ப அப்படியே பறந்து இப்படிக்கா வந்துடுறோம். சரி அப்போ நீ சாவணும்னு முடிவு பண்ணிட்ட. உங்கள் அம்மாவே இன்னும் சாவலை, நீ ஃபஸ்ட்டு சாவ போறடா அப்படின்னு வந்து பேசுகிறான். எங்க எவ்வளோ கொழுப்பாருங்களா அவனுக்கு. ஏன்டா இப்படி பேசுறியே உன்னெல்லாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கீழே வந்து பாருங்க 2-3 அடியாள் வர ஃபார்ம் பண்ணிட்டான். அந்த அடியாளுங்க வந்து இவனை மாதிரியே இருக்கானுங்க வேற. கமான் இவன் வண்டா பாருங்க குறுக்க வர பாருங்க. சாவடா. எப்போ இனங்க இந்த அடி அடிக்கிறான், மாட்டடி அடிக்கிறானே. இரா சாவடா
சாப்பிடா சரி மாட்டு ரவியா இருப்பான் போல இருக்குடே இருறா ஐயோ சண்டையே போட விட மாட்டான் ஏன்டா ஆல்ரெடி 3 பேர் இருக்கானுங்க இதில் இவன் வேறு குறுக்க வரான் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி நான் பண்ணுறது ஸோ இருங்க எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் போடு யாருக்கிட்ட கவுண்டர் அட்டாக்டா விடுச்சு ப்ராப்ளம் தமிழ்றா இப்போ வாடா ஸோ கவுண்டர் அட்டாக் பண்ணி முடிச்சு விட்டுலாம் இராடா திரும்ப வருவாங்கள கவுண்டர் அட்டாக் செம கவுண்டர் அட்டாக் போடு தகவல் யாருக்கிட்ட எங்க வந்து யாருக்கிட்ட ஃபினிஷர் ரெடி போடு ஃபினிஷரை போடு அடுத்து போடு தகவல் சாமாடி போடு தகவல் சாமாடி கண்டினியூஸாக வாங்கினாப்புல தலைவர் இருக்காரு சாமாடி வாங்கிட்டாப்புல ஸோ இருங்க இப்போ இன்னொரு ஃபினிஷர் அட்டாக் ஒன்று இருக்குது யோ சிக்க மாட்டானே ஒரு ஃபினிஷர் மட்டும் ஒன்று போட்டு விட்றலாம் இருங்க வெயிட் பண்ணலாம் அவனே வருவான் ஒரு ஃபினிஷர் மட்டும் போட்டுடலாம் அவ்வளோதான் ஃபினிஷர் மாட்டியா ஐயோ என்னங்க இது இருங்க இப்போ ஃபினிஷர் போட்டுறேன் புட் த ஃபினிஷர் போட்டான் பார்த்தீங்களா போட்டு சரியான அடிக்கை சரி மாதிரி அப்படியே ஒரு இது ஸ்லாமு சரி மாதிரியான அட்டாக்கு தலைவனுக்கு எழுத்து கண்டிப்பாக போயிருக்கும் இருக்கு டிசப்பியர் எல்லாம் கணக்கு தெரியக்கூடாது அப்படியே போடு 2 குத்து 3 குத்து 4 குத்து 5 குத்து ஒரு குத்து வச்சு ஸோ அவ்வளோதாங்க தெரிஞ்சு செத்துருவாங்கன்னு கொஞ்ச நேரத்தில் டேய் இது அடியாளுக்கு வர டே இருக்கடா ஐயோ தூக்கி போறாடே ஐயோப்பா போட்டான்டா கீழே ஏற கமான் அட்ரா ஐயோ கைஸ் இருங்க பார்த்துக்கலாம் திரும்ப வரதானே செய்வான் இருங்க கொண்டாரு பரப்போம் ஓகேங்களா கொஞ்ச நேரத்துக்கு இவன் கண்ணில் சிக்க தேவையில்ல ஓகே இப்போ இப்படிக்கா வந்தாச்சு வருவான்னு நினைக்கிறேன் வாடா மாமங்காரா அப்போ அடிச்சிட்டான்டா வருவான்னு பார்த்தா அடிக்கவே செஞ்சுட்டான் இருங்க கைஸ் திரும்ப நம்மள ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவான் எங்கடா இருக்கான் அவன் ஏதோ பண்ண ட்ரை பண்ண நல்ல ஊச்சி எஸ்கேப் போயிட்டான் கவுண்டர் அட்டாக் சாவுடா தக்காளி இது மாதிரி தான் கவுண்டர் அட்டாக் ஆஃப் த ப்ராப்ளம் தமிழ்நாடு வர இருங்க பறந்து போயிடலாம் திரும்ப ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணோம் கைஸ் கரெக்டாக இன்னும் 2 கவுண்டர் அட்டாக் பண்ணால் முடிஞ்சிருவான்னு நினைக்கிறேன் என் கணிப்பு படி கவுண்டர் அட்டாக் எப்பா பறந்து வரானுங்க சாவுடா செம்ம அடி கைஸ் சரியான அடி அப்படியே குத்தம் பாருங்க வயிற்றுல அவனுங்க அப்படியே வயிறில் இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் அப்படியே கலங்கி போயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் எங்கடா அவன் சீக்கிரம் வா ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணிடலாம் வா போடு ஏங்க இது கவுண்டர் அட்டாக் தாங்க என்னங்க இது அடியே உள்ள கரெக்டாக தாங்க பண்ணேன் கமான் யோப்பா இராரா அப்படியே போட பாவன் செம்மடி சரி மாதிரியான அடி அட்டாக்கு ஸோ மறுபடியும் வந்து இங்கே இருக்காங்க இதில் 2 பேரில் யாரா யாரு உண்மைனே தெரில இவனா சரி இவனை அடிப்போம் இவன் தான் நினைக்கிறேன் கைஸ் என்னடா அது மறைஞ்சு போயிட்டான் வர ஃபினிஷர் ரெடி ஃபினிஷர் போட்டுடலாமா இங்கே வந்தால் தானே போடுறதுக்கு வரவே மாட்டானே சிக்கவே மாட்டாங்க கிட்ட வந்தால் தான் ஃபினிஷரே போட முடியும் அவன் எங்கே கிட்ட வரான் தூரத்துலேருந்து லேசர் அடிக்கிறான் அங்கே பாருங்கள் அந்த ஆக்ஷன் காமின்ல பீம்னு அடிப்பான்ல அந்தமாதிரி தூரத்துலேருந்து பீம் அடிச்சுட்டு போயிடுறான் கிட்டே வரமாட்டான் சரி ஓகே அங்கே இருக்காங்க இருங்க நைஸாக போயிட்டு அப்படியே முடிச்சு விட்டுலான்னு பார்த்தா மறைஞ்சு போயிட்டான் இங்கே இருக்கான் இல்லை இப்போ எப்படி இருந்தாலும் அங்கே இருக்க மாட்டான் மறைஞ்சு தான் போவான் காய்ஸ் ஐயோ சிக்க மாட்டானே போடு செம்ம மாட்டினான்டா குத்து கவுண்டர் அட்டாக்டா இதான கவுண்டர் அட்டாக் யோப்பா நம்ம வந்து அந்த ஃபேக் பாட் அடிக்கும் போது அவன் லேசர் விட்டோம் பார்த்தீங்களா செம்மையாக இருந்துச்சுங்க சினிமா மாதிரியே அடித்து முடிச்சிட்டேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து படுத்துட்டான் ஓகே பட் நம்ம ஒரு நல்ல உள்ளம்ன்றனால நம்ம கொல்ல மாட்டோம் இவன் என்ன தான் நம்மளை கொல்ல முயற்சி பண்ணாலும் நம்ம இவனை மாதிரி வந்து ஒரு கேவலமான ஜென்மம் கிடையாது கைஸ் ஸோ இப்போ பாருங்கள் இவன் சொல்கிறான் சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் நான் உன்னை அடிச்சிருக்கூடாது அப்படின்றான் நம்மளாம் ஒரே குடும்பம் அப்படின்றான் இது ஒரே குடும்பமா வெக்கமா இல்லையாடா உனக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்கிறோம் என்னை கொலை முயற்சி பண்ணலை நீ நான் சும்மா சண்டை தான் போட வந்தேன் ஆனால் நீ என்னை கொல்லவே நீ யோசிக்கல அப்படின்னு நம்ம சொன்னோன்னே நம்ம மாமா சொல்கிறாரு என்னை மன்னிச்சிரு நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நான் உன்னை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன் அது தப்பு தான் இதே மாதிரி தான் எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சண்டையாயிடுச்சு நான் எனக்கும் எங்கள் அப்பா உனக்கும் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சண்டையான மாதிரி எனக்கும் உனக்கும் சண்டையாகக்கூடாதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு வந்து நம்ம மாமா சொல்கிறாரு நீ சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு இனிமேல் நான் ரெடியாக இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம் பட் நம்ம வந்து உயிர் பிச்சை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவனை பாவம்னு சொல்லிட்டு அப்படியே உயிர் பிச்சை மாதிரி கொடுத்துட்டு போயிட்டோம் கைஸ் சரியான சீனு கைஸ் ஓகே ரைட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் முடிஞ்சிச்சு இது ஒரு பாஸ் ஃபைட்டு தான் செம்மையாக இருந்தது பட் இந்த பாஸ் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் லைட்டாக கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா நம்ம கொஞ்சம் பார்த்து அவன் அடிக்க வருவான் நம்ம டேரெக்டாக அடிக்க முடியாது கைஸ் அவன் அடிக்க வரும்போது நம்ம என்ன பண்ணணும் டாஜ் பண்ணி ஸோ ஸ்டெல்ட் அட்டாக் மாதிரி பண்ண மாதிரி தான் முடியும் ஓகேவா நம்ம நண்பன் ஃபோன் பண்ணிட்டான் கான்கே என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து நம்ம சொல்கிறோம் கான்கே எங்கள் மாமா வந்து என்னை கிட்னாப் பண்ணிட்டாரா இப்போ நான் வந்து சயின்ஸ் லேபுக்கு போயிட்டுருக்கேன்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அது கான்கே வந்து சொல்கிறான் என்னடா உங்கள் மாமா இப்படி பண்ணிட்டாரு ரொம்ப சாரிடா அவர் இப்படி பணம் நினச்சி கூட பார்க்கல இது கேட்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேன்கே சொல்கிறாங்க கைஸ் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இது இடத்துக்கு வந்தாச்சு இதுதான் லாஸ்ட் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளதான் வந்து ஃபின் இருக்காங்க கைஸ் ஓகே அதாவது வந்து இது ஒரு சயின்ஸ் லேபு ஸோ உங்கள் பாருங்கள் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பேர் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபின் இருக்குல்ல ஃபின்னாலே ப்ரொடெக்ஷன் தான் ஸோ முதல்ல இப்போ நம்ம வந்து ஸ்டெல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஸ்டெல் அட்டாக் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் கில் அடிடேன் ஸோ கைஸ் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்டெல் அட்டாக் ரொம்ப பிடிக்கும் ஸோ 2 பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கனால இவங்களை அடிக்க முடியாது ஏன்னா ஒருத்தனை அடிச்சா இன்னொருத்த கண்டுபிடிச்சி கத்த ஆரம்பிச்சிருவான்
ஸோ நம்ம வந்து இப்போ இவங்களை அடிக்க தேவையில்ல, நம்ம வேற எங்கேயாச்சும் போகலாம். ஸோ இப்படிக்கா போயிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே போகலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இவனை முடிச்சிடலாம். சாவடா தக்காளி, யார் கிட்டடா? ஸோ இவனை வந்து முடிச்சு விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் இருக்காங்க கீழே. ஸோ அவனுங்களை அடிக்கிறது நல்ல ஐடியா தான். ஸோ பட்டு ஃபஸ்ட் நம்ம ஒரு நல்ல லொக்கேஷன் கண்டுபிடிக்கணும். இங்கே போகலாம், மேலே கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஓகே, ஸோ ஏன்னா கீழே இருக்கானா? இங்கே யாரும் இல்லை கைஸ். 2 பேர் மேலே லேசர் வச்சு பார்க்குறானுங்க ஃப்ரெண்ட். கைஸ் கண்டிப்பாக நம்ம ஸ்பாட் ஆகிடுவோம். பட் இந்த 3 பேரில் யாராச்சும் ஒருத்தர் அடிச்சு தான் ஆகணும். பட் அடிச்சோடனே இப்போ நம்ம ஸ்பாட் ஆகிடுவோம். பாருங்கள், ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறானுங்க, அப்படியே நிற்கிறானுங்க. இல்லைங்க, இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் இல்லை கைஸ். இருந்தாலும் மாட்டிப்போம் தான் நினைக்கிறேன். அட்டாக் பண்ணவா? பண்ணிடுறேன், இவனை மட்டும் போட்டுறேன். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க கைஸ். நினச்ச மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் நான் இன்விசிபிள் ஆகிட்டேன். ஸோ இன்விசிபிள் ஆகிட்டு இப்போ நான் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்றேன். இருங்க. எப்படி டேய், நாங்கள்லாம் ரொம்ப ரொம்ப உஷாரான கேரக்டர்ரா. இப்போ பாருங்கள் கைஸ், நம்ம வந்து இன்விசிபிள் ஆனதுனால திரும்ப நம்மளை மறந்துருப்பானுங்க. இப்போ நம்ம வந்து நம்ம இங்கேருந்து ஓடி போயிடணும்னு நினச்சிருப்பானுங்க. ஸோ திரும்ப வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப வந்து ஸ்டெல் அட்டாக் கண்டினியூ பண்ணலாம். சூப்பருங்க, நல்லா ஸ்டெல் அட்டாக் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சண்டையே போடாமல் பக்காவாக ஆடிட்டு இருக்கோம். இப்படி ஆனாதாங்க நம்ம வந்து டக்குன்னு முடிக்க முடியும். சண்டை போட்டால் நம்ம சாவறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இவனை முடிச்சாச்சா? அப்படியே மேலே போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஒருத்தவன் இருக்கான். பட் இவனை போட்டு அங்கே இருக்கிறவன் பார்த்துருவான்னு நினைக்கிறேன். இல்லை, போட்டாச்சு. பார்த்துட்டானா? பார்த்துட்டான், நினச்ச மாதிரியே பார்த்துட்டா. இருங்க, இன்விசிபிள் ஆகிடலாம். இன்விசிபிலிட்டி இப்போ முடிஞ்சா மோதி போடு. ஐயோ, என்னங்க இது மிஸ் ஆயிடுச்சு தக்காளி. சே, அது போடுறன்னு பார்த்தேன், மிஸ் ஆயிடுச்சுங்க. சே, ஏங்க மிஸ் ஆகுது? ஏங்க அவன் டார்ஜ் பண்ணான் பார்த்தீங்களா? நான் கரெக்டாக தான் அடித்தேன், அவன் டார்ஜ் பண்ணுறாங்க. என்னங்க இது இப்படிலாம் பண்ணுறானுங்க? ஸோ கைஸ், இப்போ இங்கே 2 பேர் இருக்கானுங்களா, இவனுங்களை மூலம் போட்டுடலாம். ஏன்னா இவங்க தான் கிரிமினல் ஆஃப் த வேர்ல்டு. ஏன்னா மேலேருந்து லேசர் அடித்து பார்க்குறானுங்க. எவ்வளோ கொய்ப்பு இருந்தால் லேசர் வச்சு பார்ப்பானுங்க. ஸோ ஒருத்தனை ஸ்டெல் அட்டாக் பண்ணிட்டு இன்னொருத்தன் என்ன பண்ணலாம், இந்த இது வச்சிடலாம், இந்த சூப்பர் பவர் வச்சிடலாம். ஸ்டெல் அட்டாக், சூப்பர் பவர், டமால் போடு தக்காளி. சரியான அடி, இது தாங்க அடி ஒன்று இடி மாதிரி விழுந்தது. ஓகே, இப்போ நம்மகிட்ட இன்விசிபிலிட்டி திரும்ப ரெடி ஆகிடுச்சு, அதையும் போட்டு விட்டுலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இது மாதிரி ஏறிடலாம் கைஸ். ஓகே, இப்போ அடுத்து ஸ்டெல் அட்டாக் ஆக போகிறது யார் அப்படின்னா வந்து கீழே எவன்டா இருக்கான், அங்கே ஒருத்தன் தனியாக இருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட். அவன் தான் அடுத்து ஸ்டெல் அட்டாக். சரிங்க, அவனுக்கு அந்த டவுட் குறையிட்டோம். தம்பி என்னடா குஸ்டா, பாய் உஷாரான கேரக்டர் போலி, அவன் உஷாராக குதிச்சுட்டாங்க கீழே. சரி இருந்தாலும் இன்னொருத்தன் வந்துட்டான். பரவாயில்ல, இன்னொரு பலியாடு வந்துச்சு. ஒருத்தன் போனால் இன்னொருத்தன் வந்துடுறான்டா. இது தாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திஸ் இஸ் வாட் ஐ லைக். சாவிடாங்கொயாங்கு. ஓகே, செத்துட்டான். ஸோ நெக்ஸ்ட் கீழே அப்படியே அழகாக முதுகு காட்டுறான், வந்து அட்ரா என்ன அப்படின்னு காட்டுறான். செத்துட்டான் கைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ரொம்ப நேரம் கீழே இல்லாமல் டக்குன்னு மேலே போயிடணும். ஓகே, ஸோ 2 பாடி கானு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எப்படி போகலாம்? ஓகே, இது மேலே ஏறிடலாம். ஏறா இது மேலே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், அங்கே ஒரு நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஸ்டெல் அட்டாக் ரொம்ப பண்ண முடியாதுங்க. மேலே ஒரு ஒருத்தர் ஏறிட்டா பாருங்களேன், எவ்வளோ கொழுப்பு இருந்தால் யூ கிரிமினல் ஆஃப் த ஃபெலோ. ஸோ கைஸ், மேலே ஒருத்தவன் இருக்கான், அவன் கீழே குதிச்சிட்டான். ஓகே, சூப்பரா, அப்பா நல்லா விளாடா. ஸோ நம்மகிட்ட இன்விசிபிலிட்டி இருக்குது, ஒரு சூப்பர் பவரும் இருக்குது. கீழே போய் ஒருத்தனை ஸ்டெல் அட்டாக் பண்ணிட்டு ஒரு பவரையும் அட்டாக் பண்ணிட்டு இன்விசிபிள் ஆகிட்டு திரும்ப மேலேருந்து அடிக்கலாம். சாவு. ஓகே, பவர் யூஸ் பண்ணு, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இவனை முடிச்சு விட்டுட்டு திரும்ப நம்ம இன்விசிபிள் ஆகிடலாம். ஓகேங்களா? திரும்ப வந்து இன்னொரு சூப்பர் பவர் இருக்கே. தப்பா அதுக்குள்ளே இன்விசிபிள் ஆகிட்டேனே. ஸோ இருங்க கைஸ், இன்னொரு பவர் இருக்குது, அதை யூஸ் பண்ணிடலாம். தக்காளி சாவடா, சரியான அடி. ஃபினிஷர் அவர் வந்துருச்சு. யாருக்கு ஃபினிஷர் போடலாம்? இவங்க யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஃபினிஷர் போட்டு விட்டுலாம். சாவடா. ஸோ கைஸ், இன்னொருத்தவங்க காலி. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் தான். பார்த்தீங்களா கைஸ், டார்ஜ் பண்ணோம் பாருங்களேன். 3 தடவை கண்டினியூஸாக 3 தடவை பண்ணாங்க கைஸ். பாருங்க ஃப்ரான், பரவாயில்லையே. இப்போ நம்ம வந்து இன்விசிபிள் ஆகணும் கைஸ். ஏன்னா வந்து நிறைய பேர் கூட்டம் கூட்டிட்டானுங்க. ஸோ மேலே ஏறிட்டு திரும்ப வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்டெல் அட்டாக் பண்ணலாம். வட வா மோதி பாரு, அடிச்சு பிடிச்சி வாய கிழிச்சு வா வேட்டையாடு. ஒருத்தன் செத்துறான். ஐயோயோ, திரும்ப மேலே போனாலும் வந்துருவானுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த 2 பேர் தான் இருக்கானுங்க. அடிச்சே முடிச்சிடலாம் கைஸ். அவ்வளோ சீனே இல்லை கைஸ், 2 பேர் தானே இருக்கானுங்க. ஸோ அடிச்சே முடிச்சிடலாம். ஐயோ இரா, இந்த பவர் யூஸ் பண்ணிடலாம். சாவடா. இந்த கையில் கத்தி வச்சிருக்கணுங்க, டார்ஜ் பண்ணுறானுங்க ஃப்ரெண்ட். எனக்கு இப்போ தான் புரியுது, இவனுக்கு மட்டும் தான் டார்ஜ் பண்ணுவானுங்க போல இருக்கு. பாருங்களேன், எதுவும் செம்மையாக பண்ணுறானுங்க பாருங்க ஃப்ரெண்ட். என்னடா இப்போலாம் பண்ணுறீங்க? சாவடா. ஓகே, இவன் செத்துறான். இன்னும் லாஸ்ட்ல ஒருத்தன் தான் இருக்கான். டே ஒரே ஒருத்தன் தான். நீ என்ன பண்ணுருவ? இல்லை என்ன பண்ணுருவேன்னு கேட்குறேன். வாங்கடா மண்டையிலே. சரி, செத்துறான்னு நினைக்கிறேன். பாய். இன்னும் உயிரோட இருக்கான் பாருங்களேன். ஓகே கைஸ், எல்லாரும் காலி. இல்லைங்க, மேப்லன்னு ஒருத்தன் தெரியுறாங்க தூரத்தில். இன்னும் ஒரே ஒரு பைபிள் வந்து உயிரோட இருக்காப்புல. ஸோ வந்து தெரியுது அவங்களுக்கு மேப்பில் ஒரு டாட் ஒன்று தெரிஞ்சு பாருங்கள். பட் இதை திறக்க முடியாது, ஏன்னா அவனை கொன்னா மட்டும் தான் திறக்க முடியும். இங்கே இருக்கான் பாருங்க. சாவுடா என் தக்காளி. எப்படிங்க சாவல? அதான் நான் ஸ்டெல் அட்டாக் தானே பண்ணேன், எப்படி சாவலன்னு தெரியலையே. சம்திங் இஸ் ராங். ஓகே, இப்போ நம்ம மேலே ஏறிடலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷாக் அடிச்சிருக்கான். ஸோ இந்த ஷாக்கு போனால் தான் நம்ம உள்ளே போக முடியுமா? கைஸ் உள்ளே தான் ஃபின் இருக்குது. ஃபின்னு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாளா எதிர்ப்பாளான்றது நம்மளுக்கு இதுக்கப்புறம் தான் தெரியும். சரி கைஸ், இப்போ நம்ம இங்கே ஒரு பசிலில் வர மாட்டிக்கிட்டோம். அதாவது அங்கே வந்து ஷாக் அடிக்குதுல்ல, ஸோ அந்த ஜென்ரேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சரி பண்ணால் தான் அந்த ஷாக் வந்து பார்த்தீங்கன்னா போகுமா. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து இந்த பசிலை பண்ணிடலாம். ஸோ எப்படி இந்த பசில் பண்ணுறது அப்படிலாம் கேட்டுறாதீங்க, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. பட் இந்த ரெட் கலரில் லைட் இருக்குல்ல, இதையும் அங்கே இருக்கிற அந்த ரெட் கலர் லைட்டையும் கனெக்ட் பண்ணுறோன்றது ஒரு புரியுது. ஓ, கட்சின்லேயே காட்டுறானுங்க. கனெக்ட் பண்ணால் ஜென்ரேட்டர் ஓப்பன் ஆகுது. ஓகே. ஸோ கைஸ் இவனுங்களே காமிச்சிட்டானுங்க. நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இது அவ்வளோ பெரிய பசிலாக நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கிற அந்த டாட்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேட்டரை ரெடி பண்ணோம் ஃப்ரெண்ட். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் டாஸ்க். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேட்டர் வந்து ஓகே டன்னு. ஸோ வாங்க இப்போ நம்ம அடுத்த இது போகலாம். ஸோ நெக்ஸ்ட் இருங்க, அப்படியே இதே எடுத்து இங்கே போட்டுடலாமே, அவ்வளோதானே. ஸோ இதே எடுத்து அப்படியே வந்து படக் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ கைஸ் இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேட்டர் என்னடா அதுக்குள்ளே 2 ஜென்ரேட்டர் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது ஃபுல் பண்ணி விட்டுலாங்க, அவ்வளோதான் கைஸ். ஸோ 2 ஜென்ரேட்டர் வந்து பக்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to for the 3rd generator because it is a very important generator. ஸோ 3வது ஜென்ரேட்டர் வந்து எங்கே இருக்குது? பறந்து போகலாம், அப்போ தான் தெரியும். இப்படிக்கா போய் பார்ப்போம் கைஸ், இப்படிக்கா போகலாம். இங்கே ரெட் கலரில் டாட் இருக்குது. பட் இந்த பில்டிங்கில் எங்கேயாச்சும் இருக்கா? இந்த பில்டிங்கில் இல்லை. ஆமாங்க கைஸ், இந்த பில்டிங்கில் ஜென்ரேட்டர் இல்லை. இங்கேயும் ஜென்ரேட்டர் இல்லை. சரி ஓகே, அப்போ வாங்க வேறு இடத்துல போய் பார்க்கலாம். ஸோ அப்போ இங்கிட்டு போகலாம். ஸோ 2 இருக்குது ஃப்ரான். ஸோ இந்த 2 பண்ணோம் வாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இதை எய்ம் பண்ணிட்டு பஜக் பலஜக் சஜக், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் எங்கே இருக்குது? ஜென்ரேட்டரே இல்லை. வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட் மீ? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் மீ? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்குற கேள்வியா இது? சரி இருங்க, அப்போ திரும்ப இதுலேருந்து எடுத்து பக்கத்தில் இருக்குது கொடுக்கலாம். என்னங்க அது கொடுக்க முடியல, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதா? ஏன்? வாட் இஸ் ஹேப்பனிங்? ஏன் கைஸ்? அப்போ இங்கேருந்து கொடுக்கலாமா? இருங்க, இதுலேருந்து இதில் கொடுத்து பார்க்கலாம். அப்படியே இதில் கொடு. கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜென்ரேட்டர் முடிச்சு விட்டலாம். சாவடா, அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த ஜென்ரேட்டர் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் ஒரு ஜென்ரேட்டர் இருக்கா அப்படின்றான். பட் எங்கே இருக்குது? 1 மோரா? அதான் எங்கே இருக்குன்னு தெரியலையே. காண்ட் பிலீவ் திஸ் இஸ் ஒர்க்கிங் வெல். சரி அது ஓகே, அது இருக்கட்டும் தம்பி. ஜென்ரேட்டர் எங்கே இருக்குது? நம்ம எல்லா டேரக்ஷனையும் பார்த்துட்டோம். ஸோ இருங்க ஃப்ரெண்ட், திரும்ப போய் பறந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு இடத்துல வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சுல, அங்கே தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அங்கே நம்ம ஒன்றுமே பண்ணலை. பாருங்க தெரியுதா எப்படி வச்சிருக்கானுங்கன்னு? ஆடா பாய்களா, டே பயங்கரமான வாங்கடா நீங்களா. ஸோ கைஸ் இங்கே இருக்கிற குப்பையை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு உடச்சி விட்டுலாம். ஏன்னா இந்த குப்பை தான் வந்து இதை மறைச்சி விட்ருக்கு, போடுறாத. ஓகே, இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் டாட்டில் இருந்து பஜக் அப்படியே இங்கே லஜக். என்னடா அது? இன்னும் கனெக்டே ஆகலை. இருங்க, லஜக். போவே இல்லைங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து இது கொண்டு வரலாம். ஓகே, ஒரு வேளை கனெக்ட் ஆகிடுச்சிங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ கைஸ் இந்த ஜென்ரேட்டர் நம்ம வந்து பவர் கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து அந்த அண்டர் கிரவுண்டு அந்த சயின்ஸ் லேப் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து ஷாக் போயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே போகலாம். உள்ளே போய் ஃபின் வந்து நம்மளுக்கு ஆதரவாக இருக்காளா, இல்லை கெட்டவளாக இருக்காளா, நல்லவளாக இருக்காளான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதான் வந்து இந்த கேமோட எண்டிங் ஸ்டோரியே. ஃபின்னு நல்லவளா கெட்டவளா, நம்ம 2 பேரும் சண்டை போடுவோமா இல்லை ஒத்துமையாக சேர்ந்துருவோமா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நான் சயின்ஸில் உள்ள போயிட்டேன். ஸோ அடுத்து வந்து இந்த கேமோட எண்டிங் தான். ஸோ இதோட நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வீடியோ பிடிச்சினா மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி கைஸ், இப்போ நம்ம இந்த லேபுக்குள்ளே போய் ஃபின்னை தேட போகிறோம். ஸோ ஃபின்னு நல்லவளாக இருக்காளா, கெட்டவளாக இருக்காளா, நம்மளுக்கு நல்லது செய்ய போகிறாளா, கெட்டது செய்ய போகிறாளா, இல்லை நம்மளே எதிர்த்து சண்டை போட போகிறாளா அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இது ஒரு நல்ல கேம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட்டோட முடிவடைய போகுது. ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பாய் ஃப்ரம் மிடிஜி 2.2. பாய் கைஸ், பாய்.